ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத் யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவத் சங்காரிய மகாதேசிகாய நமஹ. தைமகத்தில் வரும் மழிசை பரனே மற்றை சமயங்கள் பலதெரிந்து மாயோனல்லால் தெய்வமற்றில்லை என உரைத்த வேத செழும் பொருள் நான்முகன் 96 பாட்டும் மெய்மிகுத்த திருச்சந்த விருத்தப் பாடல் விளங்கிய 120 தப்பாமல் மெய்யே வையகத்தில் மறவாமல் உரைத்து வாழும் வகை அடியேனுக்கு அருள் செய் மகிழ்ந்து நீயே என்று சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய பிரபந்த சாரத்திலே நமக்கு திருமழிசையாழ்வாரை பற்றி அருளி செய்கிறார். திருமழிசையாழ்வாரை பற்றி சொல்லும் பொழுது அவர் மகாயாம் மகரே மாசே சக்கராம்சே பார்கவோத்பவம் மஹீசார புராதீசம் பக்திசாரமஹம் பஜே என்று ஸ்லோகம். திருமழிசையாழ்வார் மஹீசார க்ஷேத்திரமாக திகழக்கூடிய திருமழிசை என்னும் க்ஷேத்திரத்திலே அவதரிக்கிறார். அவர் தை மாதம் மக நக்ஷத்திரத்திலே அவதரித்தார். எம்பெருமான் சர்வேஸ்வரனான ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கைகளில் இருக்கக்கூடிய திருக்கரத்திலே இருக்கக்கூடிய சக்கரத்தினுடைய அம்சமாக இந்த பூவுலகத்திலே அவதரித்தார். அவர் ஸ்ரீமன் நாராயணனே பரத்வம் உடையவன், அவரே பரத்தத்துவம், அவர்தான் பரமாத்மா, அவர்தான் பரந்தாமன், அவர்தான் சர்வேஸ்வரன், இதுதான் வேதத்தினுடைய சாராம்சம் என்று தன்னுடைய பிரபந்தங்களிலே உரைக்கின்றார். திருமழிசையாழ்வார் எல்லா தரிசனங்களையும் நன்கு தெரிந்தவர். எல்லா தரிசனங்களையும் நன்னா ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுட்டார். இன்னும் மேன்போக்கா இன்னைக்கு நம்ம படிக்கிற மாதிரி எல்லாம் திருமழிசையாழ்வார் பண்ணல, நன்னா தெரிஞ்சுட்டார். அதுல இருக்கிற விஷயங்கள் என்னன்றத நான்முகன் திருவந்தாதியிலே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அந்த நான்முகன் திருவந்தாதியிலே மொத்தம் 96 பாட்டு. மற்றொரு பிரபந்தமான திருச்சந்த விருத்தத்திலே 120 பாட்டும். அதிலே ஆழ்வார்கள் அந்த இடத்துல என்ன சொல்றா, அதாவது ஆழ்வார்களை சொல்லும் பொழுது பேசிற்றையே பேசும் ஏக கண்டர்கள் அப்படின்னு சொல்றது வழக்கம். பிரிவா இப்படிதான் ஆழ்வார்களை கோட்பாடு காட்டுவா. ஆழ்வார்கள் பேசிற்றையே பேசும் ஏக கண்டர்கள் அப்படின்னா பேசினதையே பேசிட்டு இருப்பாளன்னா, ஆமா இப்போ அத்தனை ஆழ்வார்களும் சர்வேஸ்வரன் தான், அந்த பரமாத்மா அவர்தான் ஜகத்தை ரட்சிக்க கூடியவர், அவர்தான் ஜெகத் காரணகர்த்தா அப்படின்னு வேதங்கள் சொல்லியிருக்குன்னு நமக்கு எடுத்து காண்பிக்கிறாளோ இல்லையோ. அப்ப அந்த வரிசையில வந்தவர் தானே திருமழிசையாழ்வார். இவர் மட்டும் என்ன, இந்த மற்ற ஆழ்வார்கள் பேசிய விஷயங்களை மீறியா பேச போறார், இல்ல மாற்றி பேச போகிறாரா? இரண்டுமே கிடையாது. இவரும் என்ன காண்பிக்கிறார் திருச்சந்த விருத்தத்திலே அப்படின்னாக்க, எல்லா சேத்தனங்கள் அச்சேதனங்கள். இந்த சேத்தனம் அச்சேதனம்னு சொன்னாக்கவே, சேத்தனம்னா என்ன அர்த்தம்? சைத்தன்யம் உடையதுன்னு அர்த்தம். உயிர் இருக்கிறதுன்னு நம்ம அதை பொருள் பண்ணிக்கிறோம். உயிர் இருக்கிறது உயிர் இல்லாதது அப்படின்றதெல்லாம் சயின்ஸோட கான்செப்ட். இங்கே சேத்தனம் அச்சேதனம்னு சொல்லிட்டாக்க ஞானம் உடையது ஞானம் இல்லாததுன்னு தான் நாம புரிஞ்சுக்கணும். உயிர் இருக்கிறது, உயிர் வேற, நம்ம சொல்ற இந்த சேத்தனங்கள் வேற. பொதுவா ஒருத்தருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, முக்கியமா அடிப்படை தேவை என்னன்னா 2 விஷயம். ஒன்று பிராணவாயு, இன்னொன்று ஜீவாத்மா. ஒருத்தர் புறப்பட்டுட்டார் இந்த உலகத்தை விட்டு அப்படின்னு சொன்னாக்க, அப்ப முதல்ல அவருடைய உடம்புலேருந்து வெளியேறக்கூடியது இந்த பிராணவாயுக்கள் தான். அது வரிசையா போகும். பிராண அபான வியான சமான உதானன்னு எல்லா வாயுக்களும் வெளில கிளம்பும். பின்பு இந்திரியங்கள், அதுக்கப்புறம் ஆத்மா, இதெல்லாம் ஆத்மா இந்திரியங்கள்லாம் ஒன்னா கிளம்பும். அதுக்கப்புறம் அந்தர்யாமி புறப்பட்டாச்சுன்னா அந்த உடம்பு பிணம் என்று அழைக்கப்படும். அவ்வளவுதான். இந்த பிராணவாயு கிளம்பெடுத்துனாக்கவே போச்சு. அவர் இதுக்கு மேல உயிரோடு இருக்க முடியும் அப்படின்றது
ரொம்ப துர்லபம். அது பிராணவாயு கிளம்பி எடுத்துன்னா அவர் போயாச்சுன்னு அர்த்தம். அதனால்தான் பிராணன் படுத்தா அப்படின்பா. பிராணன் படுத்தான்னாக்க பிராணவாயு அது வெளியில் கிளம்பணும். ஒருத்தர் உடம்புக்குள்ளே அதை போய் சேரணும்னா முதல்ல அந்த அதே ரொட்டீன் தான் அது. ஒருத்தர் உடம்புல பிராணவாயு இருக்கணும். அதே போல் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா ஜீவாத்மா. ரெண்டு இல்லைன்னா அந்த உடம்பு பிணம் என்று அழைக்கப்படும். போட்டோம். இப்போ ஆழ்வார் இது போல விஷயங்கள் எல்லாத்தையும் திருச்சந்த விருத்தத்தில் எடுத்துரைக்கிறார். இந்த சேத்தனங்கள் அப்படின்னாக்க ஞானமுடைய விஷயம், அச்சேதனம்னாக்க ஞானமற்றது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுமே எப்படி இருக்கான்? பகவானோடைய திவ்ய திருமேனியிலே வாசம் செய்யக்கூடியதாக இருக்கு என்றெல்லாம் எடுத்துரைக்கிறார். இந்த விஷயங்களை எல்லாம் சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய பிரபந்த சாரத்திலே எடுத்துரைத்து திருமழிசை ஆழ்வார் இடத்துல பிரார்த்திக்கிறார். இந்த ஞானம் தேவள் இந்த 2 பிரபந்தத்தில் சாதித்த அந்த ஞானத்தை இந்த 216 பாசுரங்கள் 216 இந்த 216 பாசுரங்கள்ல தேவரை சாதித்த விஷயம் அடியேனுக்கு புரியும்படி தேவள் தான் அனுகிரகிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல பிரார்த்தனை பண்றார். ஆக இப்படிப்பட்ட திருமழிசை ஆழ்வார் தை மாதம் மக நட்சத்திரத்திலே அவதரித்தார். எங்க? மகீசார க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருமழிசை. அது இன்று பூவிருந்தவள்ளி என்று சொல்லக்கூடிய பூந்தமல்லிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கரத்திலே இருக்கக்கூடிய சுழன்றிருக்கக்கூடிய காலமான அந்த சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சமாக திருமழிசை ஆழ்வார் இந்த பூலகத்திலே அவதரித்தார். இது தை மகத்தினுடைய சிறப்பு. தை மாதம் மகத் நட்சத்திரத்துக்கு ஒரு 3 நாள் முன்னாடி போனாக்க தை புனர்வசு வரும். அது சுவாமி எம்பெருமானுடைய நேர் சிஷ்யனாக திகழக்கூடிய எம்பார் சுவாமியினுடைய திருநக்ஷத்திரமாகும். எம்பெருமானாரனுடைய பகவத் ராமானுஜரனுடைய தாயாரும் கோவிந்த பட்டர் என்று சொல்லக்கூடிய எம்பார் சுவாமியினுடைய தாயாரும் அக்கா தங்கைகள். எம்பார் சுவாமியும் பின்னாடி சந்நியாசாசிரமத்தை ஏத்தண்டார். இந்த 2 நட்சத்திரத்துக்கும் நடுவுல தை புஷ்யம். இந்த தை புஷ்யம் அப்படின்றது குரு புஷ்யம்னு சொல்லப்படுறது. இந்த தை புஷ்யத்திலே தான் ஸ்ரீபெரும்புதூரிலே நாம் இன்று அனைவரும் தரிசிக்கக்கூடிய சுவாமி ராமானுஜரனுடைய திருமேனி எழுந்தருளிய நாள், பிரதிஷ்டை பண்ண நாள். இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு சொன்ன விஷயங்கள் தான், உபதேசங்கள் தான் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்றோம். பிரதாயம்னு சொல்லிட்டாக்கவே உபதேசங்கள்னு அர்த்தம். இவாள்லாம் நமக்கு காண்பித்த போன பாதையைத்தான் நம்ம கடைப்பிடிக்கணும். இவாள்லாம் நமக்கு சதா ஹிதத்தை மட்டுமே, நல்லதை மட்டுமே சொல்லக்கூடியவர்கள். அதனால இவா காண்பித்த அந்த பாதை அதுதான் நமக்கு சம்பிரதாயமாக விளங்குகின்றது. இந்த சம்பிரதாயம் தான் சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மம் தான் சர்வேஸ்வரன், அழிவில்லாதது அப்படின்னு அர்த்தம். சனாதனம்னா தொடர்ந்து இருந்துட்டே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சனாதன தர்மத்தை நிலைநாட்டி சம்பிரதாயத்தை நமக்கு அருளி செய்த நம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை பார்த்தேன்னாக்க அநேகமாக இவாள்லாம் கலியுகத்தை சேர்ந்தவர்கள். அதனால ஏதோ வேற யுகத்தில் அவதரித்தவர்கள், நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ம இருக்க வேண்டாம். நம்ம வாழற இதே கலியுகத்தில் தான் இவாள்லாம் அவதரிச்சிருக்கா. இவா சொல்ற சதுபதேசங்கள் எல்லாமே நன்மைக்காக அப்படின்றதா ஏத்துண்டு அதையெல்லாம் நம்ம கடைப்பிடித்தால் போதும். வாழ்க்கை தானாகவே ஒரு நல்ல வழியில பிரயாணம் பண்ணும். இந்த தைமகம் என்று சொல்லக்கூடிய இன்றைய தினம்
திருமழிசை ஆழ்வாருக்கு உகந்த நாள், அவருடைய அவதார திருநாள், நன்னாள். இந்த நாளிலே நாம் அனைவரும் திருமழிசை ஆழ்வாரனுடைய பாதங்கள்ல சரண் புகுந்து அவர் அனுகிரகத்தை பிரார்த்தித்து மேற்படி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிற 2ஆம் ஸ்கந்தத்தில் 7ஆம் அத்தியாயத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். அதை தொடர்ந்து நாம் இன்று முதல் அனுபவிக்க ஆரம்பிப்போம். 2ஆம் ஸ்கந்தத்திலே 7ஆம் அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது பெருமாளுடைய அநேக அவதாரங்களை பற்றி நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். அதை சொல்லும் பொழுது 27ஆம் ஸ்லோகத்தாலே சகடாசுர பஞ்சனம் அந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுறது. தோகேன ஜீவஹரணம் யதுலூகீகாயா ஸ்திரைமாசிகஸ்ய ச பதாசகடோபவ்ருதः யத்ரிங்கதாந்தரகதேன திவிஸ்பிருஷோர்வா உன்மூலனம் த்விதரதார்ஜுனயோர்ன பாவ்யம். இந்த ஸ்லோகத்திலே சொல்லும் பொழுது கண்ணன் சர்வேஸ்வரன் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம். இல்லைன்னா பாருங்கோ, எப்படி பூத்தனை போன்ற அரக்கிகளை அவரால் வதம் பண்ண முடியும்? பூத்தனை ஒரு அழகிய பெண்ணினுடைய வேடத்தை போட்டுக்கொண்டுதான் வந்தாள். கண்ணனை கொல்லணும், கண்ணனை கொல்லணும், கண்ணனை கொல்லணும்னு வந்தா. அது எப்படி வந்தா? அழகிய ஒரு ஸ்திரீனுடைய வேடத்துல வந்தா. வந்தவள் அந்த கண்ணனை தூக்கி தன்னுடைய மடியிலே இட்டாள். இட்ட பின்பு அவளுடைய ஸ்தனம் சுத்தி, ஸ்தனபாகத்தை சுத்தி விஷத்தை தடவினாள். தடவி இந்த குழந்தை இந்த ஸ்தனத்திலிருந்து பாலை பருகும் பொழுது இந்த விஷப்பாலை எருந்தி இது இறந்துவிடும் என்று கணக்கிட்டாள். அதே போல அந்த எம்பெருமான் ஏதோ நன்னா பசி இருக்கிற குழந்தையாட்டம் வீல் 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 அழுதார். அப்ப இவள் தன்னுடைய மடியிலே இட்ட சமயத்திலே அந்த சர்வேஸ்வரன் தெரிந்துமே என்ன பண்ணார்னா பூத்தனையோட ஸ்தனத்திலிருந்து பாலை பருகிறா போல பாலை பருகினார். அப்படியே அவளுடைய பிராணன் பெடுத்து. இது எப்படி சாத்தியம்? அவர் பாலதான பருகினார், எப்படி பிராணன் போகும்னா? அதான் சர்வேஸ்வரனை கேட்டால் அவர் ஒரு பதில் சொல்கிறார், நான் பூத்தனையை வதம் பண்ணலை, நான் ரொம்ப பசியில் இருந்தேனா, அதான் பசியில் இருந்த வேகத்தில் பாலை உரியற வேகத்தில் சேர்த்தவ பிராணனை சேர்த்து உறிஞ்சுட்டே அவள் பிராணன் படுத்துன்னு. சர்வேஸ்வரன் எவ்வளோ சௌலபியம் பாருங்கோ. இத்தனைக்கும் பூத்தனை ஒன்றும் சர்வேஸ்வரனுடைய பக்த கிடையாது, அதாவது கண்ணன் கிருஷ்ண பக்த கிடையாது. அவ கண்ணனை கொல்லணும் கொல்லணும்னு தானே வந்தாவ. கண்ணனை வாழ வைக்கணும்னா எண்ணத்தோட வந்தா, கண்ணனை கொல்லணும்னு வந்தா. ஆனால் சர்வேஸ்வரன் பாருங்கோ பூத்தனைக்கு நற்கதி ஏற்படுத்தி கொடுத்தார். இப்போ அடுத்து சகடாசுர பஞ்சனம். சகடாசுரன் பெருமாளை கொல்லணும்னு வரார். இந்த அடுத்தது எப்படி இருக்கு? இந்த குழந்தை ஸ்திரைமாசிகஸ்ய பதா சகடோபவிருத்தः, ஸ்திரைமாசிகஸ்ய ச பதா சகடோபவிருத்தः, சகட உபவிருத்தः, சகடோபவிருத்தः, சகட உபவிருத்தः அப்படின்னாக்க இந்த குழந்தை 3 மாத குழந்தை, சரியா? இந்த குழந்தைய அவ அம்மா யசோதை அந்த யமுனை கரையில் விட்டுட்டு போறா. சுற்றி பிள்ளைகள்லாம் இருக்கு, நீங்கள்லாம் அந்த குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, குழந்தையோட விளையாடுங்கன்னு சொல்லிட்டு யமுனையில் ஒரு காரியமாக போறா. அவள் தோழிமார்களை ஐஷண்டு போறா. அப்போ இந்த குழந்தை வேகமாக உதைக்கிற குழந்தை, சரியா? அப்போ இந்த குழந்தைய வந்துட்டு சகடாசுரன் யோசிச்சு வந்திருக்கணுமா வேண்டாமா? ஏதாவது ப்ரீ பிளான் பண்ணியிருக்கணும். ஒன்றும் பண்ணலாம. இந்த குழந்தை ஏற்கனவே வேகமாக உதச்சுன்னு இருக்கு. இது எப்படி உதைக்கும்ன்றத பிரியாழ்வார் தன்னுடைய வனமாடங்கள் சூழ் பதிகத்தில் எடுத்து காண்பிக்கிறார். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்க இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காயின்றார். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், அதாவது குழந்தைகள் 2 வகை. ஒன்று தொட்டிலில் போட்டால் தாம் மாட்டுக்கு
சாந்தமாக இருந்துட்டு மெதுவாக உதச்சுட்டு தாமாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கும். ரெண்டாவது ரகம், இந்த குழந்தையெல்லாம் தொட்டிலில் விட்டாலே இது உதைக்கிற வேகத்துக்கு தொட்டில் எப்போ வேணா அருந்து கீழ் விழுந்துடும். இது ரெண்டாவது ரகம். இந்த ரெண்டாவது ரகத்தை சேர்ந்தவர் தான் நம்ம கிருஷ்ண பரமாத்மா. தொட்டிலில் விட்டால் இவர் உதைக்கிற வேகத்தில் அந்த தொட்டில் எப்போ வேணா அருந்து கீழே தொப்புன்னு விழுந்துருமா. அதனாலே பெரியாழ்வாருங்க சாதிக்கிறார், கிடக்கில் தொட்டில் கீழே உதைத்திடும். இந்த குழந்தைய வந்துட்டு நான் தொட்டிலில் விட்டா தொட்டில் கிழிஞ்சு கீழே விழுந்துடும் போல் இருக்கு, அந்த வேகத்துக்கு உதைக்கிறார். எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும். சரி, ஸ்திரீகள்லாம் எடுத்து குழந்தைய வச்சுக்கிற மாதிரி மார்போடு அணைச்சி வச்சுப்போமே. ஆனால் நான் புருஷோத்தமன், புருஷன், நான் போய் ஒரு ஸ்திரீ இடுப்பில் உக்காரதா வெட்கம்னு சொல்லி கீழே இறங்கிடுறார் உதச்சு. அடுத்தது, ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும். நன்னா புருஷாலாம் தன்னுடைய இடுப்பில் வச்சுக்கிற மாதிரி இந்த குழந்தைய வந்து நல்லா அணைச்சி வச்சுட்டா ஓங்கி வயத்தில் ஒரே குத்த விட்டுட்டு நான் நிற்க மாட்டேன் உன் இடுப்புலன்னு கீழே இறங்கி விடுறாரா. மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காயின்றார் பெரியாழ்வார் அந்த இடத்துல. ஹே தோழி, சகி, நான் ஏதோ வீட்டில் வந்து இத்தனை வெண்ணெய் பாண்டங்கள்லாம் இருக்குது, இந்த பானைகள் எல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேண்டாமான்னு ஆசைப்பட்டு இத்தனை வருடங்கள் கழித்து நான் இந்த குழந்தைய பெத்தெடுத்தேன்டி. ஆனால் இந்த குழந்தை பின்னாடி ஓடி ஓடி மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய், நான் எவ்வளோ துரும்பாய் இழைச்சிப்பட்டேன் தெரியுமான்னா. அப்படி அந்த குழந்தை வேகமாக உதைக்கிற குழந்தைன்றதுக்காக சொல்ல வந்தேன். இப்போது அந்த குழந்தை இப்போ கரையில் விட்டுட்டு போயிருக்கா, பக்கத்தில் பிள்ளைகள்லாம் விளையாடின்னு இருக்கு. இந்த குழந்தை ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் வேகமாக உதைச்சுட்டு இருக்கு. இந்த குழந்தை வேகமாக உதைக்கிறச்சே ஷகடாசுரன் ஒரு அசுரன், அவன் எப்படி இருப்பான்னா ஒரு சக்கரத்தினுடைய வடிவத்தில் அந்த அசுரன் இருந்தான்னா. கன்னடத்தில் வரைச்சே சக்கரத்தினுடைய வடிவத்தில் அந்த அசுரன் இருந்தான்னா. அந்த அசுரன் என்ன பண்ணான்னா அந்த மாட்டு வண்டியில் இருக்கிற ஒரு சக்கரத்துக்குள்ளே போய் புகுந்துனுட்டான். புகுந்துண்டு அந்த சக்கரத்தை எடுத்துட்டு, அந்த சக்கர உருவம் தானே எடுத்துட்டு இருக்கா. இப்போ சக்கர உருவத்தோடையே நேரம் நல்லா வேகமாக உதச்சுட்டு இருக்கிற இந்த குழந்தையனோட 2 காலுக்கு நடுவில் போய் மாட்டின்றுத்து, பறந்து போய் மாட்டின்ட்டான். சர்வேஸ்வரன் இவர் தான் ஏற்கனவே வேகமாக உதச்சுட்டு இருக்காரு இல்லையா, யோசிச்சு பண்ண வேண்டாமா வேலையை? யோசிக்காம 2 காலுக்கு நடுவில் போனான் சகடாசுரன், மாட்டின்டான். இந்த பெருமாள் ஏற்கனவே வேகமாக உதச்சுட்டு இருந்தார். சகடாசுரன் வளர்த்துக்கும் பெருமாள் உதைக்கிறதுக்கும் சரியா இருந்தது டைமிங். பெருமாள் எட்டி ஒரு உத விட்டார். சகடாசுரன் நேர சத்தியலோகத்துக்கு போனான், கீழே விழுந்தான். சுற்றி இருக்கிறவாள்லாம் ஷாக் ஆயிட்டான். இப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போட்டா தெரியுமா. நமக்குன்னு இல்லை, அவனுக்கே ஏதேனும் ஆபத்துன்னா அவனுடைய பாதங்கள் தான் ரட்சிக்கும். அன்னைக்கு கோபியர்கள் நம்ப ஆரம்பிச்சா. எப்ப இந்த 3 மாசம் குழந்தைய பார்த்துட்டு ஆச்சா. இப்படி பண்ண அந்த கிருஷ்ண பரமாத்மா சாமானியவனாக இருக்க முடியுமோ? இதெல்லாம் வந்து சாமானிய மனுஷர்கள் நம்மளாட்ட இருக்கிறவா பண்ணக்கூடிய செயல்களே இல்லையே, விசித்திர செயல்களாச்சு எல்லாமே. ஆனால் தான் ஆண்டாள் தன்னோட திருப்பாவையில் சொல்லும்பொழுது மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றுன்னா. மாமாயன் வாயைக்கெல்லாம் மாயனாக திகழக்கூடிய சர்வேஸ்வரன். அடுத்து அர்ஜுன விருட்சங்கள், அந்த அர்ஜுன மரங்களை வந்து 2ஆக பிளக்கும்படிக்கு பெருமாள் செய்தார் இல்லையா. எதுல? தாமோதர லீலையில. இந்த குழந்தை ரொம்ப விஷமம் பண்றதுன்னு சொல்லிட்டு யசோதை இந்த குழந்தைய உரல்ல கட்டி போட்டா. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாய் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு என்னார். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கேன்னார் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வார் விஷயமா சொல்லும் பொழுது கண்ணினும் சிறுத்தாம்பு என்று சொல்லக்கூடிய பிரபந்தத்திலே கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், கட்டுண்டன்னு சொல்லல, கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்.
அப்போ இந்த சர்வேஸ்வரன் நிறைய விஷமம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யசோதை இந்த குழந்தைய உரல்ல கட்டி போடணும்னு இந்த குழந்தைய அங்கே உரல் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு கயிறு எடுத்தாலாம். இந்த தாம்பு கயிறு எடுக்கிறச்சே முதல்ல இந்த குழந்தைய உரல்ல சுற்றி அந்த கயத்தை கொண்டு வந்தால் குழந்தை முன்னாடி நிற்கிறது கட்டி போடணும்னு வரா. பெருமாள் வேணும்னே தன்னுடைய இடுப்பை பிரிக்கின்றான், வயத்தை பிரிக்கின்றாராம். அப்படி பெருசாக்கின்றார். பெருசாக்கின்ற உடனே கயிறு பத்தலை. திருப்பி இன்னொரு தாம்பு கயிறு எடுத்தா இருக்கிற தாம்பு கயிறோட அதை பிணைச்சுண்டு திருப்பி அந்த குழந்தைக்கு அந்த உரலை சுற்றி கட்டி போடணும்னு பிரயர்த்தனைப்படுறா. அப்போ திருப்பி பெருமாள் தன்னுடைய வயத்தை பெருசாக்கிக்கிறார். திருப்பி இதே மாதிரி மூணாவது கயிறு எடுத்தா திருப்பி இருக்கிற கயிறோட பிணைச்சுண்டா திருப்பி கட்டி போடணும்னா அவளால் முடியல. இந்த வாட்டி திருப்பி பெருமாள் தன் வயத்தை பெருசாக்கின்றாராம். அப்புறம் பெருமாள் பார்த்தாரா, ஆச்சோ நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு இத்தனை நாழி பெருசாக்கி வச்சுன்றத வயிறை டபால்னு சுருக்கினுட்டார். அதனால தான் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் தானே ஸ்வசங்கல்பத்தாலே, அவரே தன் சங்கல்பத்தால தன் அம்மா தன்னை கட்டி போடும்படிக்கு செய்தாரே. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் உரலில் கட்டி போட்ட பின்பு என்ன செய்தார் அப்படின்னா, யசோதை குழந்தைய உரல்ல கட்டி போட்டா புறப்பட்டு போயிட்டா. இங்கே இரு, இனிமே ஏதாவது விஷமம் பண்ணனா பாருன்னா உள்ள போயிட்டா. விஷமம் பண்ணக்கூடாத உரல்ல கட்டி போட்டா. இப்போ அந்த குழந்தை என்ன பண்றது, அம்மா அந்த பக்கம் போன உடனே இந்த பக்கம் இந்த குழந்தை உரலையும் சேர்த்து இழுத்துன்னு வருது. உரலையும் சேர்த்து இழுத்துண்டு தவிழ்ந்துண்டு வருது. தவிழ்ந்து போய் என்ன பண்றது அப்படின்னாக்க, இந்த யமலார்ஜுன மரங்களுக்கு நடுவில் போய் அந்த உரலோட சேர்த்து இடிக்கிறது. உரலை அந்த 2 மரங்களுக்கு நடுவில் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பெருமாள் பிரயர்த்தனைப்படுறார். இங்கே எடுத்துன்னு போக முடியுமா? 2த்துக்கும் நடுவில் இடமே கிடையாது. அப்படி அதை அந்த உரலோட சேர்ந்து தன் சங்கல்பத்தாலே என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்த இந்த உரல் போகும்படிக்கு அவர் வழி பண்ணுறார். அப்படி பண்ணுறச்சே என்ன ஆகுது, இந்த உரல் தான் நடுவில் போகாதே. ஆனால் அதை பெருமாள் அன்னண்ட பக்கம் இழுக்கணும்னு இழுக்கறச்சே இந்த 2 மரங்களும் பிளந்துடுறது. பிளந்து அந்த மரங்களாக இருந்த கந்தர்வர்கள் சாப விமோசனம் பெற்று அந்த எம்பெருமானை ஸ்துதி பண்ணி அவ புறப்பட்டுடுறா. ஆச்சு. இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணணும்னா அந்த சர்வேஸ்வரன் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னு சுகர் அந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறார். இது எவ்வளோ பெரிய காரியம் அந்த சர்வேஸ்வரன் பண்ணது. தாமோதர லீலையாக இருக்கட்டும், சகடாசுர பஞ்சனமாக இருக்கட்டும், பூத்தனை வதமாக இருக்கட்டும், இதெல்லாம் சாமானிய மனுஷாலெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்றார். யத்வை விரஜே விரஜ பசூன் விஷதோயபீதான் பாலாம் ஸ்வஜீவ யதனுக்ரஹ திருஷ்டி விருஷ்டியா தச்சுத்தயேதி விஷ வீரிய விலோல ஜிக்வம் உச்சாட்டயிஷ்ய துரகம் விஹரன் கிருதின்யாம். அடுத்த ஸ்லோகத்தால் சொல்லும் பொழுது, இந்த கோபர்கள் பக்கத்தில் இருந்த மிருகங்கள் எல்லாமே அந்த யமுனை நதியில விஷம் பரவி இருக்கிறச்சே அந்த ஜலத்தை பருகலாம் அப்படின்னு போறது. அதன் பின்பு எம்பெருமான் தன்னுடைய அனுகிரகத்தினால காளிங்கனால தான் இந்த யமுனை நதி முழுக்க விஷம் பரவி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு என்ன பண்றார், காளிங்க நர்த்தனம் பண்ணி அந்த யமுனை நதியை சுத்தி பண்ணார் இல்லையா. இவ்வளோ விஷத்தை கேட்கக்கூடிய காளிங்க நதி அந்த பாம்பு மேல காளிங்க நர்த்தனம் பண்ணணும்னா இது சாமானிய மனுஷனால முடியுமா? சர்வேஸ்வரனா இருக்கவே அவர் பண்ணினார் சுவாமி, இல்லைன்னா இதெல்லாம் அசாத்தியம் அப்படின்றார். அடுத்து 29ஆம் ஸ்லோகத்தாலே தாமோதர லீலையை சொல்ல போறார். அதை நம்ம நாளைய தினம் அனுபவிக்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.